முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, முன்னாள் பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன், ராஜாங்க அமைச்சர் என்று சொல்லப்படுகின்ற சந்திரகாந்தன், இவர்கள் 3 பேரும் முதலிலே அரசாங்கம் கைது செய்ய வேண்டும். குண்டு தாக்குதல் சம்பந்தமாக 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அளவிலே நடைபெற்ற அந்த குண்டு தாக்குதல் சார்பாக தற்போது பலரின் வாயிலேயும் இருந்து வித்தியாசமான செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அதாவது சந்திரகாந்தன் ராஜாங்க அமைச்சரின் ஆலோசகராக, அதே போன்று அவரது அத்தனை வேலையின் முக்கியஸ்தராக இருந்த சுவிஸ் நாட்டிலே இப்போது புலம்பெயர்ந்திருக்கின்ற அசாத் மௌலானா ஷனல் போவை காட்டி சந்திரகாந்தனை குற்றவாளியாக காட்டிக் கொண்டிருக்கிறார். ஆனால் சந்திரகாந்தன் இன்று அந்த ஈஸ்டர்ன் குண்டு தாக்குதலை மையமாக வைத்து ஒரு புத்தகத்தை வெளியிடுகின்றார். இதே நேரத்தில் முன்னாள் ஜனாதிபதி அவரது காலத்தில் தான் இந்த ஈஸ்டர்ன் குண்டு தாக்குதலும் நடைபெற்றது. அவர் அப்போது வாய் திறக்காமல் இருந்து ஜனாதிபதியாக இருந்தவர் ஜனாதிபதியை பதவி இழந்து நீண்ட காலத்தின் பின் இந்த வருடத்தில் அண்மையில் வாயை திறந்தார். தனக்கு அந்த சூத்திரதாரிகள் எல்லாம் தெரியும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே உண்மை சொல்லப்படுது, சாட்சியங்கள் மறைக்கப்பட்டாலும் குற்றம். சட்டத்தின் மத்தியிலே சாட்சியங்கள் மறைக்கப்படுவது குற்றம். இந்த சாட்சியம் ஏற்கனவே சொல்லப்படாமல் இருந்தது பாரிய குற்றம். ஆகையால் முன்னாள் ஜனாதிபதி பூரணமாக விசாரிக்கப்பட வேண்டும். அவர் விசாரணை தீவிரமான முறையில் நடாத்தப்பட்டு அவர் சரியான தகவலை தரவில்லையாயின் சட்டத்தின் முன் அவருக்கு பயங்கர நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அது தவிர இந்த புத்தக வெளியீட்டாளர்கள் அசாத் மௌலானா மற்றும் இப்போது கருணாமனும் வாய் திறந்திருக்கிறார். அவரும் சொல்லுகிறார், ஈஸ்டர்ன் குண்டு தாக்குதல் சார்பாக வெளியிடப்பட்ட சந்திரகாந்தன் பிள்ளையானின் புத்தகம் சார்பாகவும் அவர் முயற்சித்திருக்கிறார். ஆகவே இவர்கள் எல்லாரும் கைது செய்ய வேண்டும். கைது செய்து கொண்டு சென்று விசாரணை நடத்த வேண்டும். ஏனென்றால் ஒரு ஆள்ற சந்தேகம் போலீஸுக்கு தெரியப்படுத்தப்பட்டால் அவரை கைது செய்கின்றார்கள். சின்ன விடயங்களுக்கு கைது நடக்கப்படுகிறது. இந்த பாரிய குண்டு தாக்குதலுக்கு இவ்வாறான சந்தேகங்களும் பலவிதமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அவர் கூட இருந்த அசாத் மௌலானா சணல் போன்ற ஒன்றை வெளியிட்டு அதற்கு சாட்சியமாக நின்று கொண்டிருக்கிறார். ஆகவே இவர்கள் எல்லாரையும் கைது செய்து கொண்டு சென்று விசாரணை நடத்துமாறு இந்த நாட்டின் ஜனாதிபதியை கேட்டுக்கொள்கிறேன். உடனடியாக இந்த விசாரணை நடைபெற வேண்டும். இந்த ஈஸ்டர்ன் குண்டு தாக்குதலில் சம்பந்தப்பட்டவர்கள் மக்கள் முன் இவர்கள் தான் என்பது உறுதிப்படுத்தப்பட வேண்டும். நன்றி.